தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம். திராவிட இயக்கம் அறிவியக்கம். திராவிட இயக்கத்தினால் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகமே வியக்கிற வண்ணம் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறிவு சார்ந்து அறிவு களத்துல புத்தகங்கள் சார்ந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல நம்முடன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். முதலாவதாக 2019 பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அப்படின்றது சற்று பின்னாடி இருந்த சூழல்ல நீங்கள் அதனுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை முதன்மை இடத்திற்கு வந்திருக்கு இந்திய அளவில் அப்படின்றதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் முதன்மை மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது எந்த அளவு பெருமையுடன் கூடிய ஒரு உணர்ச்சி? உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்குது. இதில் ஏன்னா 2021 வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு வந்தபோது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், அதுக்கு முன்னாடி இருந்த எக்கானமி சுச்சுவேஷன் என்னவாக இருந்துச்சு எல்லாம். இதெல்லாம் தாண்டி கொரோனா காலத்தில் வந்து இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து பசங்கள்கிட்ட கொண்டே போக முடியல. பிகாஸ் இந்த 2 வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு கேப்பை அந்த கேப்பை முதல்ல ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான் இல்லம் தேடி கல்வி என்ன இன்னைக்கு நாம் வந்து நம்மளை எல்லாரும் பாராட்டாங்க. நம்ம ஸ்டேட்டை ஏன் ஒன்றிய அரசாங்கமே அந்த தரவுகளே நாம் தான் டாப்பில் இருக்கோன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு வரல. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஃபோக்கஸ் வந்து அதிகமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஃபஸ்ட்டு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எப்படி பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த பசங்க 2 வருஷம் கழிச்சு உள்ளே கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 60க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி கொண்டு வந்து இவ்வளோ செஞ்சனால தான் இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கோம். இவ்வளோ அப்படி எங்களுக்கு பெருமையாக இருந்தது. திருப்தி அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா இன்னும் நான் திருப்தி அடையலை. இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோங்கிற நம்பிக்கையும் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கல்வியும் மருத்துவமும் தான் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு. அப்போ கல்வியை தான் பிரதானப்படுத்துகிற அரசாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கும்போது கல்வி அப்படின்ற ஒரு துறையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் திருப்தி அடைய இன்னும் தூரம் இருக்குது அப்படின்னு. அப்போது உங்களுக்குள்ள இன்னும் நீங்கள் என்ன நோக்கி போகணும்னு? 2 விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியை முதல்ல மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். நம்ம பசங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை காட்டிலும் 50 வருஷம் பொது வாழ்க்கை இருந்தவரை காட்டிலும் ஒன்றிய அரசில் இருக்கிறவங்க வந்து பெருசாக ஒன்று கண்டுபிடிச்சிட போகுது. அது நமக்கு தெரியும். நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி தரணும், என்ன சொல்லி கொடுத்தா ஈஸியாக அவங்களுக்கு புரியும். என்ன மாதிரியான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க வந்து வெறுமன பில்டிங் மட்டும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரோம். பார்த்தீங்களா, நீ படித்ததுக்கப்புறம் நீ வந்து கல்லூரிக்கு முடிச்சுக்கோ, உனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நான் முதல் திட்டமாக நான் ஒன்றை மேம்படுத்துகிறேன். அது சார்ந்து நான் கொண்டு வருகின்ற முதலீடு மூலமாக நான் ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதையெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு அதை பார்த்து அதை செய்து கொண்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொல்கிறேன் மாநில பட்டியல் கொண்டு வந்தேன். இன்னொன்று, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அதர் ஸ்டேட்ஸும் அப்போ தமிழ்நாடு மாதிரி நம்ம வந்து எஜுகேஷனில் வரும்போது லிட்ரஸி ரேட்டு பார்ப்பாங்க ஜாஸ்திப்பா. அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நாமளும் நம்மளோட இதில் ஏன்னா இன்றைக்கி இந்த காலை உணவு திட்டம் நம்ம கொண்டு வரும்போது எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அதர் ஸ்டேட்லேயும் நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதான் முதலமைச்சர் சொல்கிறார், நாம் கொண்டு வந்த திட்டம் நமக்கு பெருமை தேடி தருது. நான் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றி நான் பார்க்குறது அதர் ஸ்டேட்லேருந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்து கற்றுக்கிட்டு போய் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி லிட்ரஸி ரேட் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணணும்ப்பா அப்படின்னு அதர் ஸ்டேட் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு போனுங்க ஒரு ஆசை. சமீபத்தில் சில பேர்கிட்ட பேசும்போது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய புகைப்படங்களை பார்த்து சொன்னாங்க, அந்த குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைச்சர் நீங்களே அவங்க கூட சேர்ந்து போகிறீங்க. அப்போது அந்த மாதிரியான பிள்ளைகளை ஒவ்வொரு விதமான பொருளாதார சூழல்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு அதை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி பெற்றவர்களை வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் நீங்கள் அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க? நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறது வெறும் அது வார்த்தை மட்டும் இல்லை. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த எப்போ ஆரம்பித்தேன் 2021 அதை நோக்கி இதுதான் என்னோடய இலக்கு, இதை வந்து எல்லாரும் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கும் போது தான் எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ஒரு முதலமைச்சர் நாங்கள் பெற்றிருக்கோம். அப்போ அவன் ஏதோ ஆசைப்பட்றான்ப்பா, ஏதோ சாதிக்குன்னு ஆசைப்பட்றான்ப்பா, நம்ம சமுதாயம் புது சமுதாயம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு நம்ம ஊக்கம் கொடுப்போம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா வெரி ஃபஸ்ட் டைம் நான் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அப்போ எனக்கு அதுக்கான ஊக்கத்தை வந்து நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பின்னாடி நான் உனக்கு அந்த நான் உனக்கு அந்த ஊக்கப்படுத்துறேங்கிறதுக்கான விஷயத்தை வந்து நான் கொண்டு போனோம். அதில் ஒன் ஆஃப் த இதாக நான் இதை பார்க்குறேன். சரி, வெறும்னா பசங்க அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம் தான், வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு பிள்ளைய வந்து வாழ்க்கையில் மதிப்பீடு கொடுத்துட முடியாது. அதை தாண்டி அந்த பசங்களுக்கு ஒரு திறமையை நம்ம வந்து வளர்த்து எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். நான் அதனால அடிக்கடி சொல்கிறதான், ஜஸ்ட் பாஸ் பண்ணுற ஒரு பையனுக்கு இருக்கிற திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்கு இருக்காது. ஸோ அந்த திறமையை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறையா
கிளப் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வினாடி வினா இருக்கும், அந்த கலை திருவிழா சார்ந்து இருக்கும், அந்த பிள்ளைங்க வந்து கலை திருவிழாவில் வர்றதாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த பிள்ளைங்களோட எப்படி இருக்குது, வாசிப்பு இயக்கம் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு நூலகத்தையும் பயன்படுத்தி அந்த பசங்க வாசிக்கிறது, அந்த படிப்பின் மூலமாக அந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமாக அவங்க எழுதுகிற கட்டுரை மூலமாக இப்படி எல்லா விதத்துலையும் அந்த பிள்ளைங்களை அசஸ் பண்ண நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் மார்க் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் திறமையின் அடிப்படையில் அந்த பிள்ளைங்க எடுக்கும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பல கிராமத்து பிள்ளைங்க ஃப்ளைட் மேலே பறக்கும்போது அண்ணாந்து பார்த்துருந்த பிள்ளைங்களை முதல்ல ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே புதுசாக அந்த பிள்ளைங்களை காட்டும்போது அந்த பிள்ளைங்களோட மகிழ்ச்சி இன்னும் பெருமையாக சொல்லணும். நாம் இப்போ நான் சிங்கப்பூருக்கு நான் போகும்பொழுது ஒரு குழந்தைய வந்து அங்கே இருக்க சிங்கப்பூரில் தமிழ்நாட்டிலேருந்து போய் செட்டில் ஆன தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனி நடத்தக்கூடியவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சோம் நம்ம. அப்போ அந்த பையன் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பையன் கேட்குறாப்புல, நீங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எல்எல்எம்ங்கிற ப்ரோக்ராம் நீங்கள் இதில் எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு பேசும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான். அந்த பையன் கூட கிறிஸ்டியன். அந்த பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை பார்த்து அவங்க அந்த ஆண்டர்பிரினர்லாம் சொல்கிறாங்களா, அப்பா நீ பே வரையா உன்னை ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கான அந்த பிள்ளைங்கள்ட்ட சரி நாம் வந்து என்றைக்குமே நம்ம பிள்ளைங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உலக அளவோட ஒரு டெக்னாலஜி வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சா, இல்லை ரோபோட்டிக்ஸ் வருதா, நம்ம பிள்ளைங்க சொன்னோம் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியும், நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அதை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கான அந்த ஒரு லேர்னிங் பீரியடாகத்தான் அந்த மாதிரியான இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் புத்தகத்தை தாண்டி உலகத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, காட்டிகிட்ருக்கீங்கும் போது அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. உலகமே வியந்து பார்க்குறாங்கன்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிந்த புத்தக கண்காட்சியில் கூட பதிப்பாளர்கள் அவ்வளவு பெரும் அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக முன்னெடுத்திருக்காங்க எங்களுக்காக அப்படின்றத வெளிப்படையாக பாராட்டக்கூடிய அளவில் ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்படின்றது இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போது அது எப்படி வந்து இங்கே திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுது? இப்போ நம்ம இந்த புத்தக கண்காட்சி ஒரு காலத்தில் வெறும் சென்னையில் மட்டும்தான் நடந்துச்சு. வெறும்னா சென்னையில் மட்டுமே பண்ணால் அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் அந்தந்த மாவட்டத்துலையும் தானே எல்லாருமே எல்லா ஊர்லேயும் ஒரு இடத்துல புத்தக பிரியர் இருக்கிறாங்கம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் சாசனத்திலே இருக்குது, ஒவ்வொரு குடிமகனையும் அறிவியல் சார்ந்தவனாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கிளாஸே இருக்குது. இதுதான் நம்முடைய ஆசிரியர் ஐயா கூட என்கிட்ட சொல்லுவாங்க. அது அந்த அறிவியல் சார்ந்து கொண்டு போயிடணும். ஏன்னா தந்தை பெரியார் நினச்சது அதுதானே. ஸோ திராவிட மாடல் அரசுங்கிறது வெறும் அந்த திராவிட மாடலுங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் பயன்படுத்தாமல் அது சார்ந்த அந்த உள்ளர்த்தத்தை புரிய வைக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கி அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சென்னையில் மட்டும் நடத்தினா பார்த்தது ஒட்டுமொத்த 38 மாவட்டத்துலையும் இதை நம்ம நடத்தி காட்டணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக அதை நம்ம வந்து கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், நாங்கள் சொல்கிறேன் நாங்களே சொல்கிறோன்னு மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, யாரும் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் உங்கள் சொந்த புத்தியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கன்னு தந்தை பெரியார் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இந்த புத்தகத்தை படிச்சிங்க. நீங்கள் அறிவு சார்ந்த சமுதாயமாக நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அரசாங்கம் ப்ரொடக்டிவாக யோசிக்குது, எந்த அரசாங்கம் வெறும் வாக்கை பற்றி மட்டுமே நினைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் என்பதை நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம். அதற்கான அறிவு களத்தில் ஒரு மாபெரும் முயற்சி, மகத்தான முயற்சி தான் இன்னைக்கு இந்தியாவில் வேற எந்த ஒரு மாநில அரசும் எந்த அரசாங்கமும் முன்னெடுக்காததை ஒரு பன்னாட்டு புத்தக கண்காட்சி. அப்போது ஒரு பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு அரசாங்கம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் நம்ம அரசாங்கம் முதல்ல எப்படி பார்க்குறோம்? அவங்களுக்கே தெரியும், முத்தமிழர் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பபாசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த பபாசி அமைப்பின் மூலமாக தன்னுடைய சொந்த நிதியாக 1 கோடி ரூபாய் அதில் வந்து வைப்பு நிதியாக வச்சு நீங்கள் அதிலேருந்து பல விதமான விருதுகளை வழங்கக்கூடியவராக நம்முடைய தமிழ்நாட்டோட முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தது. இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் அரசாங்கம் சார்ந்தாங்க. முந்தைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ புக்ஸ்க்கெலாம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஆர்டர் வாங்கி முடியுதே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் எங்களுக்கு முடியுது. அப்படி முடியும் போது அதுக்கான ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இந்த கொள்முதல் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ புதுசாக நாங்கள் வந்து தனியாக ஒன்று ஃப்ரேம் பண்ணி அந்த கொள்முதலை வந்து அவங்கள்ட்ட யார் ரைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, பப்ளிஷர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 11,000 பேர் கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 பேர் வராங்க. ஈவன் அதை இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், நல்ல புத்தகங்களாக நாம் வாங்க வேணும். ஏதோ நானும் கையெழுத்து போட்டேன் புத்தகத்தை நான் நம்பர்ஸில் வாங்கினேங்கிறத காட்டிலும் குவாலிட்டிஸ் எனக்கு வேணுங்கிறதுல முக்கியமாக அதில் முடிவு பண்ணி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் நாங்கள். ஸோ இது பல எழுத்தாளர்களையும் பல பப்ளிஷர்ஸுக்கும் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு மாநில அரசாங்கத்தால் வெளிநாட்டிலேருந்து பல நாடுகளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு புத்தக காட்சி நடத்த முடியுமா அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல எப்போ பார்த்தாலும் நம்ம புத்தக காட்சி நம்மளே நடத்திட்டு இருக்கிறோமே, வெளிநாட்டை சார்ந்தவங்களும் நம்ம கொண்டு, அதனால தான் உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் தான் அதை கொண்டு வந்தோம் நம்ம.
ஸோ இதில் பல நாடுகள் இப்போ இன்னைக்கு நம்மளுடைய தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 24 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 365 ஒப்பந்தங்கள் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம கையெழுத்திட்டுருக்கோம். 2வது ஆண்டு பார்த்தீங்கன்னா 40 நாடுகள் கலந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 750 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த முறை கிட்டத்தட்ட 65 நாடுகள் வந்து கலந்துருக்கிறாங்க. அதில் மோர் தென் ஒரு 1000 ஆச்சு வருங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதில் நிறையா பேர் நம்முடைய தமிழ் புத்தகத்தை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குது சார், இதை நாங்கள் எங்கள் மொழியில் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 65 நாடுகளில் ஒரு 13 நாடுகள் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எந்தெந்த லாங்குவேஜ் திருக்குறள் மொழி பெயர்க்காமல் இருக்குது அப்படிங்கிறத அதை நான் அதை பிச்சின் பண்ணுங்க, அதை போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், திருக்குறளை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு லிட்ரரி ஏஜென்ட் அப்படின்னே வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க போய் திருக்குறளை பற்றி அவங்க சொல்கிறது, இது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எங்களை இப்போ போலாண்டு நாட்டை சார்ந்தவங்க சார் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ், அதர் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்க அதர் ஸ்டேட்ஸ் சார்ந்தவங்கள்லாம் வரும்பொழுது அவங்க இலக்கியம் சார்ந்து நல்ல ஒரு சாராம்சத்தோட கருத்துக்களோட ஒரு இலக்கியம் இருக்குது, அதை நாம் தமிழையும் மொழிபெயர்த்துக்கலாம் என்கிற அளவில் தான் இன்றைக்கி இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ பேரறிஞர் அண்ணாவுடைய படம் இருக்கு, மக்களிடம் செல் அப்படின்ற அண்ணாவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப களத்துல இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கீங்க. இப்போ நீங்க கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பன்னாட்டு புத்தக கண்காட்சின்றதை தொடங்கி வச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம நடந்துகிட்டே இருக்கு களத்துல போய் பார்க்கக்கூடியது. அப்போ அப்படி களத்துல எல்லாரும் சேர்ந்து பணி செய்யும் போது ஒட்டுமொத்த உயர்வு அப்படின்றது எப்படி இருக்கும்? எல்லாமே ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான். நான் மாதம் மும்மாரி மழை பெய்யுதான் வீட்டில் உட்காந்து கதவு சாத்திட்டு நான் கேட்கறதுல வந்து அர்த்தமே இல்லை இல்லையா? அப்போ யாராச்சும் சார் நேற்று மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே அப்படின்னு சேர்ந்து முடிவெடுக்கிறது மிக தவறாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரே என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரும், இன்னமும் அந்த குளத்தூரில் ஒரு நிகழ்ச்சினா சின்ன பிள்ளை மாதிரி போய் அது ஃபஸ்ட் டைம் நிற்கிற ஒரு எம்எல்ஏ மாதிரி போய் அவர் நிற்கிறாருங்களாம். இதெல்லாம் அந்த களத்தில் இறங்கினா தான் மக்கள் நமக்கு என்ன சொல்கிறான், நம்ம மக்கள் நம்மளை பாராட்டுறாங்களா, விமர்சனம் பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு இது பிடிக்கல சார் நம்மளை ஏதாச்சும் நம்ம கருத்து சொல்கிறாங்களா, அந்த கருத்தை வாங்கிட்டு என்னை பார்த்தா அப்படி சொன்னால் நாங்கள் கேட்கலையே, அப்படியாமா அப்போ இது தவறு இருக்கக்கூடாது, அப்போ நம்ம மாற்றிக்கணும்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி தந்துருக்கிற பாடம் ஒன்று தான். எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், தெருவாக போய் ஓட்டு கேட்கணும். அப்போ நம்ம மனநிலை எப்படியாச்சும் நம்ம ஓட்டு போட்டுங்களா இருக்கும், அந்த மனநிலை தான் நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்றைக்கும் நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கதான் நான் பார்க்குறாங்க. இப்போ இந்த உயர்வு நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்துலாம் இங்கே வராங்க, இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது எங்களுக்கான பெருமை என்னென்னா 24 கண்ட்ரிங்கிறது 40 கண்ட்ரி ஆச்சு, இப்போ 40 கண்ட்ரிங்கிறது 65 கண்ட்ரி ஆச்சு. இந்தியாவில் இருக்கின்ற சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு 65 கண்ட்ரி அங்கே வராங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுங்கிறது எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்டாக கருதப்படுகிறது. இந்த ஸ்டேட்டுக்கு வந்தால் நான் வந்து நிம்மதியாக நான் வந்துட்டு என்னோட இந்த B2B இங்கே பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சொல்லக்கூடிய என்னோடய வேலையை நான் முடிச்சு நான் நிம்மதியாக ஹாப்பியாக நான் ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு 65 இதுவும் நான் வந்து திறந்து வச்சுட்டு திருப்பி நாளைக்கு சிஎம் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் கூட வந்துருக்கலாம். ஆனால் வருது நம்மளை இன்வைட் பண்ணிட்டு நமக்காக வந்திருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸ் அதை நம்ம பார்த்து பேசும்போது they are so happy, they are telling like sir we are so delighted about the hospitality you are giving. ஆனால் ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும் எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை தங்க வைக்கிற இடத்துலேருந்து திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வர போகிறதுலேருந்து நீங்கள் அப்படி எங்களை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த விருந்தோம்பலுக்கு நம்ம தமிழ்நாட்டை அடிச்சிக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து மேற்பார்வையில் நடக்கக்கூடிய CIBF நாங்கள் வந்து டபுள் காஷியஸாக இருக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். இது நம்ம நாட்டுக்கான பெருமை. இது அரசியல் கடந்து எல்லாம் கடந்து ஒரு தமிழனாக நம்ம தமிழ்நாட்டை நோக்கி 65 கண்ட்ரிஸ் வந்து நம்முடைய தமிழ் புத்தகத்தையும் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுடைய இலக்கியத்தையும் நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படிங்கிறது இந்த பரிமாற்றம் என்கிறத சொல்கிறதே நம்ம பெருமையாக நம்ம நினைக்கணும் தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ வெளிநாட்டவர்களும் உங்ககிட்ட வந்து உங்களுடைய பெயரை சொல்லணும், உங்களுடைய பெயரை உச்சரிக்கணும் அப்படின்ற மாதிரி அகரத்தோடு இருக்கக்கூடிய பெயரை வந்து அழகாக உச்சரிக்க முயற்சி பண்ணி அவர்கள் சொல்கிறதே வந்து எந்த அளவு நம்ம ரொம்ப கனெக்டடாக இருக்கும், எந்த அளவு அவர்களுக்கு ரொம்ப நம்ம அந்யோன்யமாக இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுதுன்றதை பார்க்க முடியுது. இப்போ இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியினுடைய இந்த வருஷத்துடைய நம்ம ஹானர் கெஸ்ட் ஆஃப் ஹானர் பார்த்தோம் அப்படின்னா பொலிவியானுடைய குழந்தைகள் புத்தக காட்சி. பொதுவாகவே சொல்லுவாங்க எழுத்துலகத்தில் குழந்தைகள் எழுத்தாளர்களுக்கு பெரிய அளவில் வந்து இங்கே இடம் இல்லையோ அப்படின்ற ஒரு தயக்கத்தை வந்து காலமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் தான் எங்களுடைய சிறப்பு விருந்தினர், குழந்தைகளுக்கான புத்தகத்து காட்சி தான் சிறப்பு விருந்தினராக இருக்குன்றது எவ்வளோ பெரிய பெருமை. அதை ஏன் நம்ம பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் இட்டலி. ஏன்னா அவங்களுடைய அந்த பொலினியா சில்ட்ரன்ஸ் புக் ஃபேரோட நிறுவனம் தான் நமக்கு வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து மலேசியா கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்தாங்க. உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமுதாய மாற்றம் என்று வரும்போது அது எங்கேருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது குழந்தைகள் தான். குழந்தை எழுத்தாளர்கள் குழந்தைகளே எழுத்தாளர்களாகவும் இருக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் நம்ம கவின்மணி பேரில் விருது வழங்குறது இந்த பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யூத் லெவலில் விருது வழங்குறது, ஏன் அவங்களை நம்ம கௌரவப்படுத்துகிறோம், ஏன் அவங்கள வந்து நம்ம உத்வேகப்படுத்துகிறோம் அப்படின்னா
குழந்தைங்களுக்கு அந்த ஆற்றல் அந்த குறிப்பாக அந்த 3 வயசுக்குள்ளார அதுக்கு அதிகமான வார்த்தைகளை கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பில் கவனம் செலுத்துறதுனால வார்த்தைகளை கற்றுக்க முடியாமல் போகுது. அப்படி இருக்கும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது சார் ரைட்டராக வந்து என்ன நான் எழுதின புத்தகம் அங்கிள் அப்படிம்பாங்க. நீ என்னம்மா படிக்கிறேன், நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படிமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்களை அறியாமல் சரி ஏன் இந்த முறையை நம்ம வந்து கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இது லைக் இந்த CIBF அப்படிங்கிறது வந்து எல்லாமே அடல்ட்லேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொன்னோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொலினியாவுடைய அந்த சில்ட்ரன்ஸ் புக் ஃபேருக்கான இதை நம்ம சொல்லும்பொழுது அதை மையப்படுத்தலாமே, குழந்தைங்களை நம்ம ஊக்கப்படுத்தலாமே, குழந்தைங்களை மட்டும் ஊக்கப்படுத்தலாம், குழந்தைங்களுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்களே நம்ம ஊக்கப்படுத்தலாமே. ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் இப்போ அதிகப்படியான அந்த கருத்துக்கள் தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கின்ற பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குழந்தைங்க நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஒருமுகப்படுத்தி ஒரு சைடில் நம்ம ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒன்று அந்த குழந்தைங்க நல்லா வரைஞ்சி வீட்டில் உட்காந்து வரையலாம், அல்லது அந்த பிள்ளைங்க உட்காந்து ஏதாச்சும் ஒரு எழுதலாம், இல்லைன்னா யாராச்சும் அந்த குழந்தைங்களுக்கான எழுத்தாளர்கள் மூலமாக இருக்கிற புத்தகத்தை பெற்றவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வாசித்து காட்டலாம். இது ஒரு விதமான ஒரு குடும்பத்திற்கான ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். என்னதான் இது B2Bயாக இருந்தாலும் இதனுடைய அந்த பேச்சு என்பது வெளியில் போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா, திருவள்ளுவர் இவர்கள் எல்லாரும் இத்தகைய ஒரு ஆட்சியை பார்க்கும்போது எவ்வளவு பெருமை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழனாக நம்ம எல்லாத்துக்குமே அது பெருமை. அதான் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தமிழினம் அப்படின்னு சொன்னவர் தான். அவருடைய தம்பியாக இருந்த முத்தமிழர் கலைஞரும் அப்படி தான் நம்மளை வளர்த்து எடுத்தாங்க. அதனால தான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவங்க வழியில் தந்தை பெரியார் வந்து ஒரு காலத்தில் வந்து திருக்குறள் மாநாடு சென்னையில் நடத்தினார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா திருக்குறள் எந்த அளவுக்கு கொண்டாடினார் என்பது தெரியும். அந்த வழியில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் இன்னைக்கு அந்த 133 அடி வள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரி வச்சு அது 25 ஆண்டுகள் அதை கடந்துச்சு. அதை கடந்த போது அது வெறும் 25 வருஷம் தானே அப்படின்னு நினச்சிடாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை பெருமையோடு இன்றைக்கி அதை பேசுகிற அளவுக்கு நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து குறை சொல்லி அதை நாங்கள் தான் பெருசுன்னு நாங்கள் வந்து ஒரு இருமாப்பெல்லாம் சொல்லலை. நீ ஒரு சின்ன கோடு போட்டுன்னா அதை காட்டிலும் பெரிய கோடு பக்கத்தில் கிழிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் இருக்கின்றது, பல கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற விதமாகத்தான் இன்னைக்கு வள்ளுவனுடைய சிலை அமைந்திருக்கின்றது. ஐயன் வள்ளுவனாக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் அரசை கொண்டாடும் பொழுது ஐயன் வள்ளுவனே சொல்லலாம். இந்த இப்படி ஒரு திராவிட மாடல் அமைஞ்சிடணும் என்னைக்காச்சும் ஒன்று அமையுங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கே நான் வந்து குரல் எழுதி வச்சேன்னு அவர் சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய தம்பி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பெயரை சொல்லி என் தம்பி இன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் கனவு கண்டனோ அதை அவர் இன்னைக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கோம் அவர் சொல்லியிருக்கலாம். நிச்சயமா இந்த ஒரு தருணத்தில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் எப்படி இருக்காங்க, இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் கனவு எப்படியெல்லாம் சாத்தியப்பட்டு வருது, இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.